Hi students, welcomes you all. This is Standard 12 Max. In that we are discussing Chapter 1, Exercise 1.4, Question number 4. A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தோன்னா 10 நிமிஷத்தில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா A and B ரெண்டு பம்பையும் ஒன்றா யூஸ் பண்ணும் பொழுது. However, pump B can pump water in or out at the same rate. இதில் பம்ப் பி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டரை உள்ளேயும் விடுது, அட் த சேம் டைம் வெளியவும் எடுக்குது ஒரே நேரத்தில். இஃப் பம்ப் பி இஸ் அட்வன்ட்லி ரன் இன் ரிவர்ஸ், இப்போ வந்து பம்ப் பி வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸில் ரன் ஆச்சு அப்படின்னா தென் த டேங்க் வில் பி ஃபில்ட் இன் 30 minutes. பம்ப் பி வந்து ரிவர்ஸில் ரன் ஆகும் பொழுது அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 30 minutes எடுக்குது. ஹவு லாங் வுட் இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப்? ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பம்பும் தனித்தனியாக அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுச்சுன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு பம்பும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 10 minutesல ஃபில் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை அப்படியே இன்வெர்ஸில் எழுதிக்கணும் டைமை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/A + 1/B which is equal to 1/10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/Aவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 1/Bயை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் ஈக்குவேஷன் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/10. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிங்கிற பம்ப் வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸில் ரன் ஆச்சுன்னா அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுறதுக்கு 30 minutes எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ பம்ப் வந்து ஆஸ் யூஷுவல் அதே போல் தான் இருக்குது. பட் பி பம்ப் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர்ஸில் ரன் ஆகுது. ஸோ அப்போது மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ -1/B இஸ் ஈக்குவல் டு 1/30. நம்ம ஏற்கனவே 1/A வந்து எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு, 1/B வந்து ஒய்ன்னு எடுத்தாச்சு. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1/30. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இதை கிராமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டாங்கிறது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் அன்னோனோட கோஎஃபிஷியன்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 1 1 -1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு சைன் தெரியும் இது ப்ளஸ் மைனஸ்ன்னு. ஸோ அப்போ 1 × -1 -1 × 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இது வந்து என்ன வரும்னா -1 -1 × 1 வந்து -1. ஸோ ஆன்சர் வந்து -2. இது டெல்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா எக்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன போட்டணும்னா கான்ஸ்டன்ட் போட்டுக்கணும். ஸோ 1/10 1/30. ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் வந்து 1/10, செகண்ட் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் வந்து 1/30. ஒய் கோஎஃபிஷியன்ஸ் ஆஸ் யூஷுவல் அப்படியே வந்துடும். ரைட். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/10 × -1 இது பண்ணும்போது -1 × 1/30 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா -1/10 -1/30 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை எல்சிஎம் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ இந்த டினாமினேட்டரை 30 மாற்றணும்னா நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த டினாமினேட்டர் 30 ஆகிடும். ஸோ தட் த டினாமினேட்டர்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ அப்போ என்ன ஆகும்னா -3/30 -1/30. Now the denominators is same, so that I have to put the common denominator 30. So -3 -1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா -4/30 அப்படின்னு வரும். இது நம்ம இன்னும் 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are 4, 2 15 times 30. ஸோ அப்போது எக்ஸ் வேல்யூ டெல்டா எக்ஸ் வேல்யூ வந்து -2/15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து அதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா ஒய்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் ரிமைன் சேம், பட் ஒய் கோஎஃபிஷியன்ஸை வந்து கான்ஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் வந்து 1/10, செகண்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் வந்து 1/30. ஸோ இப்போ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 × 1/30 தென் -1/10 × 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா 1/30 -1/10. ஸோ இதை சிம்பிளிஃபை எல்சிஎம் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1/30 -3/30 ஆகிடும். ஏன்னா மேலேயும் கீழேயும் 3ஆல் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் ஒன்லி வி ஹேவ் டு மேக் த டினாமினேட்டர்ஸ் ஆர் காமன். ஸோ நவ் த டினாமினேட்டர் இஸ் சேம். ஸோ காமன் டினாமினேட்டர் போட்டேன். அப்போ 1 - 3 / 30 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா -2/30 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா?
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வேணும். ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. ஸோ டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா -2/15 அப்படின்னு சொல்லி வரும். ரைட், டெல்டாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, என்னென்னா -2. ரைட், ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ -2/15 இது வந்து -2/1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ 1/-2 -2 அண்ட் -2 கேன்சல் ஆகும்போது நமக்கு வந்து 1/15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எக்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் வந்து பார்த்தோன்னா டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் வந்து பார்த்தோன்னா -1/15 டிவைடட் பை டெல்டா வேல்யூ வந்து -2. ரைட், இது -2/1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கில் எடுக்கலாம். ஸோ ரெசிப்ரோக்கில் எடுத்தோம்னா 1/-2. ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1/30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எக்ஸ், இது ஒய். பட் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/ஏவை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ரைட்டா, நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கு 1/15. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஆஸ் 1/15. ஸோ அப்போது ஏங்கிற பம்பு மட்டும், அதாவது வந்து இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏங்கிற பம்பு மட்டும் தனியாக அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னா 15 மினிட்ஸ். அதே போல் பிங்கிற பம்புக்கு பார்க்கலாம். ஸோ 1/b = y அப்படின்னு எடுத்தோம். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 1/b = y வேல்யூ வந்து 1/30. ஸோ அப்போது நம்ம ரெசிப்ரோக்கில் எடுத்தோம்னா பிங்கிற பம்பு மட்டும் தனியாக அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னா 30 மினிட் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் 4th சம்க்கு உண்டான ஆன்சர். அதே போல் நம்ம 5th சம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ 5th சம் பார்க்கலாம். A family of 3 people went out for a dinner in restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadai is ₹150. ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 தோசை, 3 இட்லி, 2 வடையோட விலை வந்து பார்த்தோன்னா ₹150 சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 2 இட்லி அண்ட் 4 வடை இஸ் ₹200. அதே போல் த காஸ்ட் ஆஃப் 5 தோசை, 4 இட்லி அண்ட் 2 வடை இஸ் ₹250. த ஃபேமிலி ஹேஸ் ₹350. அவங்க கையில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ₹350 இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 தோசை, 6 இட்லி அண்ட் 6 வடை வந்து சாப்பிட்றாங்க. இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வில் தே பி ஏபிள் டு மேனேஜ் டு பே த பில் வித்தின் த அமௌண்ட் தே ஹேட். அவங்க கையில் வச்சுருக்க அமௌண்ட்டுக்கு அவங்க சாப்பிட்ருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அன்னோன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணலாம். விச் மீன்ஸ் தோசை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இட்லி வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். வடை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 தோசை. ஸோ அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 2x + 3 இட்லி, ஸோ 3y + 2 வடை. அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ₹150. ரைட், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தோசை, 2 இட்லி அண்ட் 4 வடை இஸ் ₹200. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 2x + 2y + 4z which is equal to 200 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். this one we can keep it as equation number 2. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 5 தோசை. ஸோ அப்போது 5x + 4 இட்லிஸ் அப்படின்னும் போது 4y + 2 வடை அப்படின்னும் போது 2z which is equal to 250 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரியா, ஸோ திஸ் ஒன் we can keep it as equation number 3. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து ₹350 தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க என்னென்னலாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 தோசை + 6 இட்லி + 6 வடை. ஸோ 6 வடைனா 6z. ஸோ அப்போ அவங்க சாப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 350க்கு கம்மியாக வரணும். ஸோ லெஸ் தென் 350 வரணும். ரைட்டா, ஸோ அப்படி வந்துச்சுன்னா அவங்களால பில் வந்து பே பண்ண முடியும், இல்லைனா அவங்களால பில்லு பே பண்ண முடியாது. ஸோ அப்போது ஒரு தோசையோட விலை என்ன, ஒரு இட்லியோட விலை என்ன, ஒரு வடையோட விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ₹350க்கு கம்மியாக சாப்பிட்ருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ரைட், ஸோ அப்போ XYZோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். நம்ம இதில் என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோம்னா கிராமர்ஸ் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிப்போம். ஸோ டெல்டாங்கிறது கோஎஃபிஷியன்ஸோட அன்னோன். ரைட்டா, சாரி அன்னோனோட கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 2 3 2, அதே போல் 2 2 4, தென் 5 4
2 இப்படி வரும் ரைட்டா. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு அந்த கன்சர்ன் ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணோன்னா 2 4 4 2 இப்படி வரும். நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம், ஏன்னா டிட்டர்மினன்ட் சைன் இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்னா 2 4 5 2 அப்படின்னு வரும். அடுத்து வந்து +2 அப்படின்னு போட்டுக்கலாம், அதுக்கு வந்து 2 2 5 4 அப்படின்னு வரும் ரைட். ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 இன்ட்டு 2 2s are 4 - 4 4s are 16. அதே போல் -3 இன்ட்டு 2 2s are 4 - 5 4s are 20. +2 இன்ட்டு 2 4s are 8 - 5 2s are 10 இப்படி வந்துடும் ரைட்டா. ஸோ அப்போ 2 இன்ட்டு 4 - 16 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -12 ஆகிடும். -3 இன்ட்டு 4 - 20 வந்து -16 +2 இன்ட்டு 8 - 10 வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2. ஸோ அப்போ இது என்ன வரும்னா -24 + 16 3s are என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 -4 இப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அப்போது -24 - 4 வந்து என்ன ஆகும் அப்படின்னா -28 ஆகிடும் +48. ஸோ அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது டெல்டா. அதே போல் டெல்டா எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் அன்னோனோட கோஎஃபிஷியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஸ்டன்ஸ் போடணும். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 150, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து 200, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து 250. ரிமைனிங் அன்னோனோட கோஎஃபிஷியன்ஸை அப்படியே எழுதிக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் 3 2 4, நெக்ஸ்ட் வந்து 2 4 2 அப்படின்னு வரும் ரைட். ஸோ அப்போது 150 இன்ட்டு இதில் வந்து 2 4 4 2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு 204 தென் 252 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா +2 இன்ட்டு 200 250 இந்த இடத்துல 24 அப்படின்னு சொல்லி வரும் ரைட். ஸோ இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 150 இன்ட்டு 2 2s are 4 - 4 4s are 16, தென் -3 இன்ட்டு 200 இன்ட்டு 2 வந்து பார்த்தோன்னா 400 ஆகிடும், -250 இன்ட்டு 4 வந்து என்ன ஆகிடும்னா 1000. அதே போல் +2 இன்ட்டு 200 இன்ட்டு 4 வந்து 800 ஆகிடும், -250 இன்ட்டு 2 வந்து 500 அப்படின்னு ஆகிடும். ஸோ அப்போ இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 150 இன்ட்டு 4 - 16 வந்து என்ன வரும்னா -12 ஆகிடும். ஸோ -3 இன்ட்டு 400 - 1000 வந்து -600, +2 இன்ட்டு 800 - 500 வந்து பார்த்தோன்னா 300. ஸோ இது ஃபர்தராக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 150 இன்ட்டு 12, ஸோ இது ஜீரோஸ் ஆகிடும், சாரி 150 இன்ட்டு 12, 5 2s are 10 ஆகிடும், 2 1s are 2 3, நெக்ஸ்ட் வந்து 0 5 1s are 5 1, ஸோ 0 0 8 1. ஸோ அப்போ என்ன வரும்னா 1800 ஆகிடும், -1800. இது வந்து ப்ளஸ் ஆகிடும், 6 3s are 18, ஸோ இது வந்து +1800 ஆகிடும். இது வந்து என்ன ஆகும்னா 2 3s are 6 600 அப்படின்னு சொல்லி ஆகிடும். -1800 + 1800 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் 600 மட்டும் வரும். இது டெல்டா எக்ஸ். அதே போல் டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம். நான் நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், ஜஸ்ட் வெயிட். ஸோ இப்போ டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம். நான் டிட்டர்மினன்ட் எழுதிட்டேன். ஸோ இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 2 இன்ட்டு 204, நெக்ஸ்ட் வந்து 252, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா -150 வரும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 4 5 2, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது +2 இன்ட்டு இதுக்கு பார்த்தோன்னா 2 200 5 250 அப்படின்னு ஆகிடும் ரைட். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 2 இன்ட்டு 200 வந்து என்ன ஆகும்னா 400, -250 இன்ட்டு 4 வந்து 1000. அதே போல் -150 இன்ட்டு இது வந்து 2 2s are 4 -5 4s are 20, தென் +2 இன்ட்டு 250 இன்ட்டு 2 வந்து என்ன வரும்னா 500 ஆகிடும், -5 இன்ட்டு 200 வந்து பார்த்தோன்னா 1000. ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 2 இன்ட்டு 400 - 1000 வந்து -600 அப்படின்னு ஆகிடும், -150 இன்ட்டு இது வந்து -16 ஆகிடும், +2 இன்ட்டு இது வந்து என்ன ஆகும்னா -500 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 6 டைம்ஸ் வந்து 12 வரும். ஸோ -1200 எழுதிக்கலாம். தென் 15 இன்ட்டு 16, ஐ மீன் 150 இன்ட்டு 16,
5 6 30 வரும். 6 1 6, 6 + 3 வந்து 9. ஸோ 0 5 1. ஸோ 0 0 இது வந்து 14, இது வந்து 2. இதில் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2400, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 2 × 500 வந்து 1000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மைனஸ் 2200 ஆகிடும், ப்ளஸ் 2400. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 200. இது வந்து டெல்டா ஒய். அதே போல் அடுத்து வந்து பார்த்தோன்னா டெல்டா இசட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படியே வந்துடும். ஸோ 2 2 5. அதே போல் ஒய் கோஎஃபிஷியன்ட் வரணும். ஒய் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 2 4. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 150 200 250 அப்படின்னு சொல்லி வரும், ரைட். ஸோ அதே போல் டெல்டா எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் 2 200 4 250 அப்படின்னு வரும். தென் மைனஸ் 3 இன்ட்டு இதில் வந்து 2 200 5 250 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 150 இன்ட்டு 2 2 5 4 அப்படின்னு சொல்லி வரும், ரைட். ஸோ இது இன்னும் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 2 × 250 × 2 வந்து 500 ஆகிடும். 4 × 2 வந்து 4 × 200 வந்து 800 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ மைனஸ் 3 × 250 × 2 வந்து 500, மைனஸ் 5 × 100 வந்து 1000, ப்ளஸ் 150 × 8 மைனஸ் 10. ஸோ அப்போது 2 × 500 மைனஸ் 800 வந்து என்ன வரும்னா மைனஸ் 300 வரும். மைனஸ் 3 × 500 மைனஸ் 1000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 500 ஆகிடும். ப்ளஸ் 150 × 8 மைனஸ் 10 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 600, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 5 3s are 15. ஸோ 1500 மைனஸ் 300 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 900 ப்ளஸ் 1500 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 600 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்லாம் கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் ஒய் இசட்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். டெல்டா வந்து என்ன கண்டுபிடிச்சோன்னா 20. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 600 டிவைடட் பை 20. ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2 3s are 6. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 30. அதே போல் ஒய் கண்டுபிடிக்கணுன்னா டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, என்னென்னா 200. ஸோ 200 டிவைடட் பை 20 கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்து 10. ஏன்னா 2 1 டைம்ஸ் 2 10 டைம்ஸ். அதே போல் ஜெட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ வந்து டெல்டா ஜெட் பை டெல்டா. டெல்டா ஜெட் வந்து என்ன கிடைக்கும்னா 600 டிவைடட் பை டெல்டா வந்து 20. ஸோ அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 30 வரும். ஏன்னா 2 1s are 2 30s are 60. ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்டது வந்து பார்த்தோன்னா இது, ரைட். 3 தோசை 6 இட்லி அண்டு 6 வடை. அவங்க வந்து சாப்பிட்டது வந்து பார்த்தோன்னா 350 ருப்பீஸுக்கு கம்மியாக வரணும், ரைட். அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா பே பண்ண முடியாது. ஸோ கம்மியாக வருதா அதிகமாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 3x + 6y + 6z should be less than 350. ஸோ நமக்கு கிடைச்ச xy z வேல்யூஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 × x வேல்யூ 30 + 6 × y வேல்யூ 10 + 6 × z வேல்யூ வந்து 30. It should be less than 350. ஸோ 3 × 30 வந்து 90, 6 × 10 வந்து 60, 6 × 30 வந்து 180. ஆன்சர் வந்து 350 விட கம்மியாக வரணும், ஓகேவா. ஸோ 90 + 60 வந்து பார்த்தோன்னா 150 + 180. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 330 தான் வரும். ஸோ அவங்க கையில் வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 350. ஸோ அவங்களால அவங்க சாப்பிட்டதுக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.